தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம் பாசத்தின் பிணைப்பு. இவர் பேசினால் மக்களின் மனம் குளிரும், மறுமையின் சிந்தனை வளரும், சொர்க்கத்தின் ஆர்வம் பெருகும், கல்வியின் கடல். இவர் ஓதினால் காவேரியில் குளித்ததைப் போல் இன்பம் பொங்கும். மௌலானா அல்ஹாஜ் ஏ முஹம்மது ரூஹுல் ஹக் ரஷாதி ஹசரத் அவர்கள். இவர் தலைவர், திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال الله تعالى ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله مولانا العظيم. கனிவான இந்த விழாவின் தலைவர் அவர்கள் ஜனாபியே முகமது யூனுஸ் சாஹிப் அவர்களே, கிராத் ஓதிய மௌலானா எம்எல் அப்துல் ரஸாக் சாஹிப் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஜனாப் எம் முகமது அலி பேக் சாஹிப் அவர்களே, துவக்க உரை நிகழ்த்திய ஜனாப் பிஏ முகமது பிலால் சாஹிப் அவர்களே, கீதத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்து கீதமாகவும் நாதமாகவும் நம்மையெல்லாம் இன்பத்தில் ஆழ்த்திய மௌலானா மௌலவி அஸ்ராருல் ஹக் சாஹிப் அவர்களே, எப்பொழுதுதான் இவர்களெல்லாம் தன்னுடைய அறுவைகளை முடிப்பார்கள், அமீருல் உலமா அவர்களின் உரையை கேட்போமே என்று நாம் காத்திருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவின் தலைவர் ஹசரத் கிபிலா அவர்களே, இந்த பள்ளிவாசலின் தலைமை இமாமும் ஹத்தீபும் திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் செயலாளருமான ஹதரத் மௌலானா இனாமுல் ஹசன் சாஹிப் அவர்களே, கவி கோத்தான் வந்து விட்டாரா என்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்திய ஜனாப் ஜாக்கிர் ஹுசைன் சார் இருக்காங்களா? ஜனாப் ஜாக்கிர் ஹுசைன் சாஹிப் அவர்களே, மேலும் அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டு இருக்கக்கூடிய நமது ஜனாப் எம்ஏ முகமது ஹனீஃப் சாபிரி அவர்களே, அவர் ஒவ்வொருத்தரையும் சொல்லி கூப்பிடும்போது நானும் மீரா ஹதரத்து இனாமுல் ஹசரத் பேசிக்கிட்டோம். நான் யாரையோ சொல்கிறாங்களே போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்ட்டு, அப்புறம் பார்த்தா இங்கேயே உள்ளவங்கள தான் அவரை சொல்லிகிட்டு இருப்பார். நல்ல ஒரு படைப்பு. மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட வட்டார ஜமாத்துல் உலமாவின் நிர்வாகிகளே, பொறுப்பாளிகளே, நீண்ட நாட்களின் சபர்கள், பொறுமைகள், இன்னும் துயரத்தின் பின்னணியிலே விருதுகளை பெற இருக்கக்கூடிய அத்வலுன் நாசி ஆனாகன், உயர்ந்த கழுத்தும் உயர்ந்த பதவியும் பெறக்கூடிய நமது முஅத்தின்கள், பிலால்கள் அவர்களே, ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்தை முதல் கட்டமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த முக்கியமான கூட்டத்தில் ரொம்பவே இருக்க வேண்டிய கட்டாயமான ஆடியன்ஸ் பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகள், 2ஆம் கட்டத்தில் பொதுமக்கள். இந்த கூட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மதர்சா மாணவர்கள் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறாங்க, நல்ல அழகான காட்சி தர்றாங்க. அடுத்து விருது பெறக்கூடிய நமது முஅத்தின் சாஹிப்கள் எத்தனை பேர்? 32 பேர் அவர்கள் வீற்றில் இருக்கின்றார்கள். இங்கே நிகழ்ச்சிக்காக வந்த நமது ஆலிம் பெருமக்கள் அவர்கள் இங்கே மேடையின் பக்கமாக அமர்ந்திருக்கின்றார்கள். அதை விட்டு முன்னால் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்களை எண்ணி பார்த்தா 70லேருந்து 80க்குள்ளார தான் அடங்குது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிவாசல்களே 350லேருந்து 400 தாண்டுது. அப்படி இருக்க
300 பள்ளிவாசலிருந்து 300 பிலால்களும் 300 நிர்வாகிகளும் ஒவ்வொரு பள்ளியிலேருந்து ஒவ்வொருத்தர் வந்திருந்தாலும் 1000 பேர் வந்திருக்கலாம். இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களே பிலால்களுடைய ரெஸ்பெக்டு அப்படின்ட்டு. நம்ம உம்மத்து பிலால்களுக்கும் பிலால்கள் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குதுங்கிறதுக்காக இதுதான் ஹிஸ்ட்ரி. அல்லாஹ் இந்த நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். ஆலிம் பெருமக்கள் சொன்ன பிலால்களின் சிறப்புகளை நன்றாக விளங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. மேலான பெரியார்களே, இந்த பாங்கு சொல்கிற வேலைங்கிறது சமுதாயத்திலேயே ரொம்ப ஒதுக்கப்பட்ட, ரொம்பவே ஓரங்கட்டப்பட்ட, ரொம்பவே அடிமட்டமான ஒரு சமுதாயம்தான் இந்த வேலையை செய்யும். பாங்கு சொல்லுவாங்க, அவங்க பிலாலாக பள்ளிக்கு போவாங்க. அவங்களுடைய விதி வேறு எதுவும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, வேறு எதுவும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழிலுக்கு எதுவும் வழி இல்லை. அதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க. இந்த சமுதாயத்திலேயே ஆக மட்டமான ஒரு கோபம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த பிலால் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தே பிலால்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம், உயர்வு, மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு இது சரித்திரத்தில் பதிக்கக்கூடிய ஒன்று. ஹஜரத்தே பிலால், ஹஜரத்தே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு ஹிலாஃபத்துடைய பொறுப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் கண்டிப்பாக பாங்கு சொல்லக்கூடிய பணியை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்பதாக கன்சுத் தகாயிக் என்ற நூலின் விரிவுரை பஹ்ருர் ராயிக் என்ற நூலிலே எழுதியிருக்கின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கோல் அவர்கள் ஏன் சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, ஏன்னா எந்த ஒரு உயர்வும், எந்த ஒரு சிறப்பும், எந்த ஒரு கண்ணியமும், எந்த ஒரு மதிப்பும் அல்லாஹ் ரசூல்கிட்ட இந்த பாங்காக இருக்குதோ, நான் அதை சொல்லி வாங்கிட்டாலே எனக்கு ரொம்ப பெருசு. நான் நிர்பந்தமான நிலையில தான் இந்த ஹிலாஃபத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை இந்த பொறுப்புக்காக சாட்டிட்டாங்க. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் சாட்டினாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, கியாம நாளில் அல்லாஹ் தஆலா கேட்டா, அபூபக்கரே யார்கிட்ட நீ பொறுப்பை கொடுத்துட்டு வந்தே ஹிலாஃபத்தை அப்படின்னு சொன்னால், நான் சொல்வேன், யா அல்லாஹ், எனக்கு பிறகு வாழ்ந்தவர்களில் ஆக சிறந்தவரிடம் தான் நான் கொடுத்து வந்தேன் அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட தைரியமாக சாட்சி சொல்வேன் என்பதாக ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அல் மிலல் வன் நிஹல் என்ற நூலில் ஷஹரிஸ்தானி என்ற பேராசிரியர் எழுதியிருக்காங்க. ஆக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஆசை வச்சாங்க, நான் பாங்கு சொல்லியிருப்பேன், அதில் அந்த அளவுக்கு மிக சிறப்பு இருக்கின்றது என்று. சாஹிப ஹிதாயா அபூபக்கர் முருகி நானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாங்கு சொல்வார்கள். மேலும் அவர்களுடைய மாணவர் ஹஜரத் காலி அபு யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமத் செய்வார்கள். ஏன்னு கேட்டால், இமாம் அபு ஹனீஃபா இந்த பாங்கு சொல்கிறதுல இருக்கக்கூடிய சிறப்பு இருக்குதே, அந்த சிறப்பு இமாமத்தை விட சில நேரத்தில் சிறந்ததாகி விடுகின்றது. எனவே எனக்கு அந்த சிறப்பு வேணும், இமாமத்துடைய சிறப்பை நீ எடுத்துக்கொள் என்பதாக சொல்வார்கள் என்று. அப்போ என்ன தெரியுது? குலஃபாய ராஷிதீன் அவர்கள் இந்த பொறுப்பை எடுக்க விரும்பினாங்க. அது மட்டும் இல்லை, இம்மை அர்பால இமாம் அபு ஹனீஃபா அதை விரும்பினாங்க, காசி அபு யூசுஃப் அதை ஆதரித்தாங்க, அதை அடுத்தடுத்த இமாம்களும் அதற்கான ஆதரவுகளை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான, ஒரு உயர்வான ஒரு போஸ்டாக இருக்கின்றது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்தஸ்து ஆக மிக உயர்ந்தது, எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் ஹஜரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுல பார்த்தாங்களாம், ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகை யாருடையது அப்படின்னு கேட்க, இந்த உயர்ந்த மாளிகை உங்களுடையது என்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய மாளிகை இருந்துச்சு, இது யாருடையது என்று கேட்க, அப்போது அதுக்கு சொன்னாங்களாம், இது உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தொழிலாளர்,
அவருடையது. அவர் இரும்பை உருக்கி அதை அடித்து வளைச்சி சாதனங்களை செய்யக்கூடியவர் அவருடையது. அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சது, இந்த அளவுக்கு என்னுடைய அடுத்த கட்டத்தில் அவருக்கு இந்த மாளிகை கிடைச்சது என்று கேட்டதற்கு ஹதரத் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், அவர் எப்பொழுதெல்லாம் இரும்பை உருக்கி அதை அடிக்க வேண்டும் என்பதற்காக கையிலே அவர் இரும்பை எடுத்து அடிக்க போவாரோ, அடிக்க போகும் சமயத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற சத்தத்தை கேட்டதும் அந்த கையை அப்படியே நிறுத்திடுவார். நிறுத்தியது மட்டுமல்ல, அந்த பாங்கு முடிகிற வரைக்கும் அந்த பாங்குக்கு அவர் பதிலும் சொல்லுவார். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மனிதர் பாங்கை கேட்டு பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு திருப்பி அதே வார்த்தையை சொல்லுவாரோ அவருக்கும் பாங்கு சொன்னவருக்கு கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னதால் இவர் அந்த பாங்குக்கான பதிலை சொல்வார். இந்த ஒரு அமலுக்காகவே அல்லாஹ் தஆலா அவருக்கு இமாம்களில் ஒரு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அடுத்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதே போல் நாம் வலிமார்களை பற்றி கேட்கின்றோம், தெரிந்து கொள்கிறோம். அவங்களுடைய உயர்வுகள், அவங்களுடைய கண்ணியங்கள், அவங்களுடைய கராமாத்துகள் நிறைய கேட்கின்றோம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் காஜா மொயினுத்தீன் அஜ்மீர் சிஷ்தி காஜா கரீப் நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்த பலவிதமான சிறப்பம்சங்களில் இருந்து ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்களுக்கு அழகான இனிமையான குரலை கொடுத்துருந்தால் வசீகரமான குரல். அந்த குரலை கேட்கும் பொழுதே மக்கள்கிட்ட ஹிதாயத்து உள்ளத்தில் ஹிதாயத்துடைய கதவுகள் திறந்துடும், ஈமானுடைய பிரகாசங்கள் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறப்பை ஹஜ்ரத் காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அவங்களுடைய குரலை கேட்டு ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை வந்திருக்காங்க. அவர்களுடைய சிறப்பம்சங்களில் இருந்தும் ஒன்று, அவர்களுடைய ஊரில் அவங்க ஊரில் பாகவாடா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அந்த பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளிவாசலில் அவங்க பொதுவாக பாங்கு மேடைன்னு இதுக்கு முதல் காலங்களில் இருந்துச்சு. அந்த பாங்கு மேடையில் ஏறி அவங்க பாங்குகள் சொல்லுவாங்களாம். அப்போது ஹஜ்ரத் காஜா மொயினுத்தீன் அஜ்மீர் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாங்கு சொல்ல ஆரம்பித்தா யாருடைய காதிலெல்லாம் பாங்கு ஓசை விழுதோ அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கடையில் இருக்காங்களோ, தொழிலில் இருக்காங்களோ, வேலையில் இருக்காங்களோ, விவசாயத்தில் இருக்காங்களோ, அவங்க பள்ளியின் பக்கம் வருவாங்களாம். அதை விட மிக சிறந்தது என்னவென்றால், யார் அந்நிய சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய காதில் விழுந்த பிறகு அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்க அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். அழுது சொல்லுவாங்களாம், இந்த சத்தத்தை கேட்ட பிறகு நான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லனா நான் எப்படி வாழ்வேன், என்னால் வாழவே முடியாது என்பதாக அழுக ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்லாத்தில் அவர்கள் பிரவேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ். இதுதான் பாங்கு. அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ரஹ்கை ரஸ்ம அதான் ரூஹை பிலாலி நரஹி. இப்பொழுது பாங்களுடைய வார்த்தைகள் தான் மக்களுக்கு சென்று அடைகின்றதை தவிர பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாங்கில் என்ன ஒரு வசீகரத்தன்மை இருந்ததோ, ஈமானை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்ததோ அது இல்லை. ரஹ்கை ரஸ்மா யதா ரூஹ பிலாலி நரஹி ரஹ்கயா ஃபல்சஃபா தல்கீன கசாலி நரஹி. இந்த நிலையில் மக்கள் இஸ்லாத்தில் திரளாக வந்து கொண்டு இருக்க 5 பாதிரிகள் அவங்க தனக்குள்ளார பேசிக்கிட்டான். என்ன அது பெரிய அவர் காஜா கரீப் நவாஸ்னு மொயினுத்தீன் ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் பாங்கு சொன்னால் எல்லாம் களிமா சொல்லிடுறாங்களாம். அவர் பாங்கு கேட்ட பிறகு அவர் சொல்கிற களிமாவை சொல்லாமல் இருக்க முடியாதான், இப்படியும் ஒரு கட்டுக்கதையாக, வாங்க நம்ம போய் பார்ப்போம் என்பதாக 5 பாதிரிகள் புறப்பட்டுருக்காங்க. புறப்பட்டு காஜா கரீப் நவாஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போயிருக்காங்க. நான் சொன்னேனே அந்த பாகவாடா அப்படிங்கிறது அந்த ஏரியாவுக்கும் போயிட்டாங்க. போகும்போது ஹஜ்ரத் காஜா மொயினுத்தீன் அஜ்மீரி சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பழக்கம் என்னவா, இந்த பழக்கம் நம்மள்கிட்டையும் வரணும், ஆமீன்னு சொல்லுங்கள். பாங்கு நேரம் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒது செய்வாங்களாம். வீட்டில் ஒது செஞ்சு அதுக்கு பிறகு புறப்பட்டு பள்ளிக்கு வருவாங்களாம். பள்ளிக்கு வந்த பிறகு பாங்குடைய அந்த நேரம் வர்றதை அனுசரித்து பாங்குடைய அந்த மினாரான்னு சொல்லுவோமே
அப்போல்லாம் பாங் மேடையில் ஏறி தான் பாங் சொல்லுவாங்க. அதில் ஏறி அவங்க பாங் சொல்லுவாங்களாம். அந்த பாங்கை கேட்கும்பொழுது தான் அல்லாஹ் தாலா நிறைய மக்களுக்கு ஈமானை இஸ்லாத்தை நசீபாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் ஹஜ்ரத் ஹாஜா கரீப் நவாஸ் வீட்டிலேருந்து ஒது செஞ்சு புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்து இந்த 5 பேர் போனாங்க. யார் 5 பேர்? பாதிரிகள். போனவங்க நேராக ஹஜ்ரத் ஹாஜா கரீப் நவாஸ் அவங்க நேராக பார்த்தாங்களாம். பார்வை தான் பட்டு தான். பார்வை பட்டதுமே அந்த பார்வையில் இருக்கக்கூடிய கரண்ட் அவங்கள என்னமோ செஞ்சுச்சான். கலிமா சொல்லிட்டாங்களாம். சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ். அப்போ ஹாஜா கரீப் நவாஸ் அவங்கள பார்த்துட்டு பாங்கு சொல்ல ஏறும்போது சொன்னாங்களாம், நான் பாங்கு சொல்கிற வரைக்கும் கூட இந்த மக்களால் பொறுக்க முடியலையே, அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து தான் அப்படின்னு சொல்லி போய் பாங்கு சொல்லியிருக்காங்க. இப்படியாக பாங்கு இருக்கின்றதே அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பே ஈமானியாத், ஈமானுக்கு முரண்பட்ட நிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடியது. உள்ளத்தில் ஈமானியாத்துடைய ஒளிய பிரகாசத்தை பாய்ச்சக்கூடியது. எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே என்ற ஒரு யகீனையும் ஒரு நம்பிக்கையும் உள்ளத்தில் மிக ஆழமாக இறக்கக்கூடியது. அல் இஷாராத் ஃபி இல்மில் இபாராத் என்ற கிதாபில் எழுதியிருக்காங்க. கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்களுடைய மனைவி அவங்க ஜுபைதா ஏராளமான நன்மையான காரியங்களை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய மாளிகையில் எந்நேரத்துலையும் 300 ஹாதிமாக்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஹாதிமாவும் 3 ஜுசு. மனசிலாயோ மலையாளத்தில் பயிட்டுவா, மலையாளத்தில் சொல்லுவோம், தமிழில் சொல்லலாம்ல. சரி, இல்லை உங்களை கேரளான்னு போட்டிருக்கேன். அப்போது 3 ஜுசு ஓதணும். இப்படியாக தினம் அவங்களுடைய மாளிகையில் 300 குர்ஆன் ஓதுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. யார் சொல்லுங்களேன்? மகாராணி ஜுபைதா. இன்னும் பல நன்மைகளை செஞ்சாங்க. அவங்க பொதுமக்களுடைய தேவைக்காகன்னு சொல்லிக்கிட்டு ஜுபைத் நெஹர், ஜுபைத் என்ற ஒரு அருவியை, ஒரு ஆற்றை அவங்க தோண்டி மக்களுக்காக அர்ப்பணித்தாங்க. இன்றைக்கும் அதுக்கு பேர் நெஹர் ஜுபைத். கூகுளில் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். முஞ்சித் போன்ற கிதாபுகளில் போட்டாலும் நெஹர் ஜுபைதில் இந்த ஹிஸ்ட்ரி கிடைக்கும். அது யார் தோண்டி விட்டது? இவ்வளோலாம் நன்மை செய்தவர்களை இறந்த பிறகு அவர்களை கனவில் பார்த்தார்கள். கனவில் பார்த்த பிறகு கேட்டார்கள், மகாராணி சுபைதா அவர்களே, உங்களுடைய நிலைமை என்ன ஆனது, அல்லாஹ் என்ன செய்தான் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். எதற்காக மன்னித்தான் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, ஒரு சமயத்திலே பாங்கை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நான் என்னுடைய மாளிகையின் அந்த புறத்திலே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தேன் ஒய்யாரமாக. அப்பொழுது பார்த்து பாங்கோசி என்னுடைய காதிலே கேட்டதுமே நான் உடனே ஊஞ்சலை நிறுத்தினேன். நிறுத்தியவள் என் தலையில் இருந்த அலங்கோலமாக இருந்த துப்பட்டாவை எடுத்தேன், போட்டேன், தலையிலே முக்காடாக போட்டு பாங்குக்கான பதிலை சொன்னேன். பாங்கு சொல்லி முடித்த பிறகு அதற்கான துஆவை நான் செய்தேன். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் ரப்பாதி தாவதைத்தாம் என்று அல்லாஹ் கூறினான், சுவைதாவே, உன்னுடைய இந்த ஒரு அமலின் காரணமாக நான் உன்னை கண்ணியப்படுத்துகின்றேன், சுவர்க்கத்திலே அனுப்புகின்றேன் என்று சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரு விஷயம் பாரு. ஒரு பாங்குக்காக, பாங்குடைய கண்ணியத்திற்காக மகாராணி கண்ணியப்படுத்தப்படுகின்றால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தின் ஒரு பதவிகளை அடையக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகின்றான் என்றால் அந்த பாங்கில் எந்த அளவுக்கு ஒரு வசீகரமான தன்மை இருக்கும். எப்பொழுதெல்லாம் பாங்கை இன்சல்ட் செய்வோமோ, பாங்கு நேரத்தில் உதாசீனமாக நடப்போமோ, பாங்கு சொல்கிறவங்களை உதாசீனமாக நடத்துவோமோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கான பனிஷ்மெண்ட்டையும் தரத்தான் செய்வான். ஒரு கிறிஸ்துவன் இருந்தான், அவன் பாங்க சொல்ல நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கும்போது இவன் சொல்லுவானா, இந்த பொய்யன் நெருப்பில் எரியட்டும், பொய் சொல்லி கொண்டிருக்குதான், முஹம்மது நபி அவங்க தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி இவன் எரிஞ்சு தொலையட்டும் என்று அவன் சொல்லி கொண்டே இருப்பானான். பாங்க கேட்டு பாங்க கண்ணியப்படுத்தணும், பாங்குக்கு பதில் கொடுக்கணும், அல்லது மௌனமாக நாச்சிருக்கணும். இவன் கொஞ்சம் அதுக்கு எகென்ஸ்டாக இப்போ சொல்ல ஆரம்பித்தானோ அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய
ஆத்திரம் இப்பொழுது செயற்பாட்டில் வந்துச்சு. என்ன நடந்தது என்றால், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி பணிப்பெண் ஏதோ ஒரு தேவைக்காக கையில் ஒரு நெருப்பு கங்கத்தை கொண்டு வந்து அதையே எங்கேயோ வைக்கிறதுக்காக அந்த நெருப்பு ஜுவாலையோடு வந்து அவள் வைக்க போகும்பொழுது கையிலிருந்து தவறி விழுந்தது. அப்படியே அங்கேருந்து ஒரு ஆடையில் ஒரு திரையில் பட்டுச்சு. அந்த திரையில் பட்டுச்சு, அப்படியே ஸ்பார்க் ஆச்சு. எப்போ ஸ்பார்க் ஆச்சோ அப்படியே வீடு பிடிச்சிச்சு. இவனுக்கும் அந்த தீ வந்தது. இவன் உடம்புல இவனுடைய ஆடையில் பட்ட பிறகு அதை அவன் கலட்டுறதுக்கு முன்னாடியே அவன் எரிந்து கரிந்து சாம்பலாகி விட்டான். சொல்லுங்க, இன்னும் இல்லை. எப்பொழுதெல்லாம் பாங்குக்கும் அல்லாஹ்வுடைய திருநாமத்திற்கும் எதிராக, அவனுடைய அழைப்புக்கும் எதிராக மக்கள் நடந்து கொள்வார்களோ அல்லாஹ்வின் பிடி எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்க இந்த மோதினார்களையெல்லாம் இழிவுபடுத்தும் வகையில் மோதினாரை கண்டபடி கூப்பிடுறது, மோதினாருக்கு கண்டபடி வேலை கொடுக்கறது, மோதினாரை கண்டபடி திட்டுறது, நீ சாவ உருப்பட மாட்ட, நீ எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரியல என்று சொல்லக்கூடிய நாவுகள் என்னவாகும், என்று கர்ஜிக்கக்கூடிய அந்த உருவங்கள் என்னவாகும் என்று நாங்கள் பயந்து கொண்டிருக்கணும். அல்லாட்ட நாம் பாதுகாப்பையும் தேடிக்கொண்டே இருக்கணும். மேலானவர்களே, ஒரு நாளைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பாங்கு இருக்குதே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பாங்கில் மொத்தம் 15 களிமாக்கள் இருக்குது. 15 களிமாக்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாங்கை ஆரம்பிக்கிறதுக்கு ஹிக்மத்தாக என்ன செஞ்சான்னா, என் பேரை கொண்டு ஆரம்பிங்க, என் பேரை கொண்டு முடிங்க. அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கிறது, முடிகிறது எதோட? லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? உலகம் முழுவதும் அல்லாஹ் போற்றப்பட வேண்டும். ஆரம்பமும் அவனே, இறுதியும் அவனே. ஹுவல் அவ்வலு வல் ஆகிர். அதனால் ஆரம்பிக்கிறதும் அல்லாஹ், முடிக்கிறதும் அல்லாஹ். தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுதும் தக்பீர் சொல்லும் பொழுதும் ஆரம்பத்தில் அல்லாஹ் அக்பர். தொழுகையிலிருந்து வெளியே வரும்பொழுது கடைசியிலே சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ல ஆரம்பிக்குது, அல்லாஹ்ல முடியுது. அல்லாஹ்ல ஆரம்பிக்குது, அல்லாஹ்ல முடியுது. அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு 5 நேர பாங்குகளை கொடுத்தா, இந்த 5 நேர பாங்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை 50 தொழுகைகளுடைய நன்மை. காரணம், ஒரு ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. தொழுகை ஆரம்பத்தால் கடமையாக்கப்பட்டதே எவ்வளோ? 50 நேரம்தான். அப்போ அல்லாஹ் தஆலா பார்த்தா, நீங்கள் இந்த 5 நேரம் தொழுங்க, நான் உங்களுக்கு 50 நேர கடமையை, 50 நேரத்துடைய நன்மையை உங்களுக்கு தந்து விடுகின்றேன். அது மட்டும் இல்லை, பாங்களை திரும்ப 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 வந்திருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ். என்ன வந்திருக்குது? மொத்தம் 11 தடவை வந்திருக்கு. எத்தனை தடவை? அதுலேயும் பாருங்கள், 11 என்ற இலக்கம் இருக்கின்றதே, அதை வகுக்கும்போது ஈவு எதுவும் மீதி இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த 11 என்பது இந்த 1 கொண்டு வகுத்தாதான் 11 தடவையில் முடியும். வேறு எதில் வகுத்தாலும் அதனுடைய ஈவு மிச்சம் வரும். என்ன வரும்? மிச்சம் வரும். அல்லாஹ் பெரியவன் என்னவென்றால், அவை எந்த விதமான இணைக்கும் தகுந்தவன் அல்ல, இணையற்றவன். எனவே வஹ்தஹு லா ஷரீக லஹு ஹுவல் வாஹிதுல் அஹத். அவனோட பேரை இருக்குது 11 தடவை கொண்டு வந்தால் நீங்கள் அதில் எது செய்யும்போது என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் பாங்கில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் இருக்கு, மொத்தம் 12 இருக்குது. மொத்தம் 12. கடைசியாக வந்த லா இலாஹ இல்லல்லான்னு முடியுதில்ல, அதில் லா இலாஹ இல்லா அல்லாஹ் அதனுடைய எண்ணிக்கைக்கு விட்டினாலும் 12. அது 12, இது 12. அந்த 12 சேர்த்தும் போது 24. அதாவது என்ன? ஆண்டில் இருக்கக்கூடிய 12 மாதமும் அல்லாவே போற்றப்படக்கூடியவன் போற்றப்படுகின்றான். மேலும் தினம் தினம் இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் அல்லாவே போற்றப்படக்கூடியவன், அல்லாவே அழைக்கப்படுவான். அல்லாஹ் 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 என்று எங்குமே அல்லாஹ் தஆலா அல்லாஹ் பற்றி பறைசாட்டி கொண்டே இருக்கின்றான். 2 2 6 9 9 சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சு? 2600
99. குரான்ல அல்லாஹ் 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 அல்லான்னு குரான்ல தன்னை இத்தனை தடவை சொல்லியிருக்கான். எத்தனை தடவை சொல்லுங்கள்? அந்த நம்பர் சொன்ன நம்பர் சொல்லுங்க. இந்த நம்பருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, பாங்கல வந்திருக்கக்கூடிய 11 தடவை அல்லாஹ் மாதிரியே இதுவும் தன் மேலேயே தான் வகுக்கப்படும். என்ன 1ல் வகுத்தா 2699 வரும். அதை வேற எந்த நம்பர்லையும் வகுக்க முடியாது. முழு குரான்ல வந்த அல்லாவும் எதுவும் வகுக்க முடியாத இணை இல்லாத நிலையில் அல்லாஹ் தாலா சொன்னான். பாங்கில் வந்ததையும் அல்லாஹ் தாலா இணை இல்லாத நிலையிலேயே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்றால் அது எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா மிக பெரியவன், வல்லமை மிக்கவன். இந்த பாங்கை நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் தாலா சொன்னா 5 நேரம் சொல்லுங்க, அப்புறம் 24 மணி நேரம் சொல்லுங்க, அப்புறம் 12 மாதம் சொல்லுங்க. மேலானவர்களே, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7000 பள்ளிவாசல், இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பள்ளிவாசல். எத்தனை? 6 லட்சம் பள்ளிவாசல். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 36 லட்சம் பள்ளிவாசல். சொல்லுங்க, 36 லட்சம் பள்ளிவாசல்களில் 5 நேரம் சொன்னால் 36 × 5 எவ்வளோ ஆயிடுச்சு? 1,80,00,000. எவ்வளோ? கிழக்கு நாட்டில் இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மொழிய ஆரம்பித்தால், முழங்க ஆரம்பித்தால் உலகம் முழுவதும் எத்தனை தடவை மொழியப்படுது? எத்தனை தடவை பாங்கு சொல்லப்படுது? 1,80,00,000. சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர். என்னவென்றால் அல்லாவே மிகைத்தவன், ஹுவல் அவ்வல் வல் ஆகிர். எனவே யாரெல்லாம் என்னை கண்ணியப்படுத்துவார்களோ, உயர்த்துவார்களோ, என்னை புகழ்வார்களோ, துதிப்பார்களோ, அவர்களும் இந்த உயர்வுக்கு உரியவர்கள். எனவே தான் கியாம நாளிலே அல்லாஹ் தாலா பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளிலே அவர்களுக்கு அவர்களுடைய கழுத்துகள் உயரமாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டது. அதோடு மேலும் 2 சிறப்பை தருவான் அவர்கள் இறந்த பிறகு. அதில் இருந்து ஒன்று நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்றால், இவர்கள் கபர்களுக்கு சென்று விட்டால், ரிவாயத்துகளிலே இருக்கின்றது, இவர்களுடைய உடலை கபருடைய பூச்சிகள், கபருடைய பாம்புகள், தேள்கள் தீண்டாது. சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மக்களால் தீண்டப்படக்கூடியவர்கள், திட்டப்படக்கூடியவர்கள், ஒதுக்கப்படக்கூடியவர்கள், சாடப்படக்கூடியவர்கள், வெறுக்கப்படக்கூடியவர்கள், அங்கே கபரிலே யார் யாரும் என்ன ஆவார்கள் தெரியாது. அந்த பள்ளியின் தலைவருடைய நிலை என்னன்னு தெரியாது. அந்த 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 மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெரிய வணிகருடைய நிலை என்ன தெரியாது. ஆனால் என்னுடைய பெயரை அழைத்த இந்த மோதினார்களுடைய உடல் கபரிலே பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு பூச்சியும் போகாது. அல்லாஹ் இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. இரண்டாவது, கியாம நாளிலே அல்லாஹ் தாலா எல்லோரையும் அழைத்து எல்லோரும் பிறந்த மேனியாக எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்திலே ரிவாயத்துகளில் வருகின்றது, ஆரம்பமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். இரண்டாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். மூன்றாவதாக நபிமார்களுக்கு அணிவிக்கப்படும். நான்காவதாக முஅத்தினார்களுக்கு அணிவிக்கப்படும். சொல்லுங்க மாஷா அல்லாஹ். கியாமத்தில் அழைக்கும் பொழுது ஒரு அழைப்பாளர் இருப்பாராம். ஐனல் ஃபுகஹா, எங்கே மார்க்க அறிஞர்கள் அப்படின்னா எல்லா உம்மத்தில் இருந்த உலமாக்கள் அறிஞர்கள்லாம் எந்திரிச்சு போவாங்களாம். ரெண்டாவதாக ஒரு அழைப்பு வருமா, ஐனல் ஐம்மா, எங்கே இமாம்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உம்மத்தில் உள்ள இமாம்கள் மட்டும்தான் எந்திரிச்சு போவாங்களாம். சொல்லுங்க மாஷா அல்லாஹ். இந்த இமாம்களாக தான் நீங்கள்லாம் தயாராகிறீங்க. இமாம்கள் ஐனல் ஐம்மா. ஏன்னா இதுக்கு முன் வந்த உம்மத்துகளுக்கு ஜமாத் தொழுகை கொடுக்கப்படலை, ஜமாத் தொழுகை கொடுக்கப்படலை. அதனால அவங்களுக்கு இமாமும் இல்லை. அடுத்தாப்புல அழைக்கப்படுமா, ஐனல் முஅத்தினூன், எங்கே மோதினார்கள், எங்கே இவர்கள் எழுப்பப்படுவார்கள்.
இவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இவர்களை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த இடத்திலே அவர்களை அமர வைப்பான். இப்படிப்பட்ட கண்ணியமான அந்த மோதினார்கள் இருக்கின்றார்களே, ஏதோ சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் தான், மேலும் நசுக்கப்பட்டவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வார்கள், செய்ய வேண்டும் என்பதல்ல. குலஃபாய் ராஷிதீன் விரும்பினார்கள், ஐம்மை அர்பா விரும்பினார்கள், ஹாஜா முஹிதீன் சிஷ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் விரும்பினார்கள். மேலும் இந்த பணியில் ஈடுபட்டவர்களும் அவர்களை கண்ணிய செய்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கியாமத்தில் பெரும் கண்ணியத்தை தருகின்றான். ஒரு நல்ல விழாவை எடுத்தார்கள், எடுத்தவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவானாக, உயர்ந்த பதவியில் வைப்பானாக, சிறந்த நன்மைகளை வழங்குவானாக. யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஒத்துழைப்பை தந்தார்களோ, உதவிகளை செய்தார்களோ, அவர்களுக்கும் கண்ணியத்தை தருவானாக. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இந்த பிலால்கள் சபை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.